வெல்கம் பேக் டு லேக் விளாகர். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ வாங்க இன்றைக்கான ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு நார்மலான ஒரு வீடியோ தாங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்கள்கிட்ட எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க, சாரி. ஸோ ரெண்டு இதுலேயும் சொல்லிட்டேன். ஏன் மன்னிப்பு கேட்குறேன்னா, கடந்த 90 நாட்களாக வந்து நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோஸும் போடலைங்க. அந்த 90 நாட்களுக்காக நிறைய பேர் எனக்கு கேட்டிங்க, ரோட்டில் பார்க்கும்போது கேட்டிங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிங்க, என்னப்பா வீடியோஸ் என்னாச்சு, ஏன் வீடியோ போடுறதில்ல, நான் ஏன் வீடியோ போடுறதில்லன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்காக வந்து நான் எல்லார்ட்டையும் வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும் 90 நாட்களாக வீடியோ போடல. லாஸ்ட்டு அந்த ஒரு பஜாஜ் பல்சர் RS அந்த வாங்கினோம் பார்த்தீங்களா, அதோட ரிவீலிங் வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன். அதோட பர்ஃபார்மன்ஸ் போடல, அதோட அமௌண்ட் எவ்வளோ ப்ரைஸ் போடல, புதுசா செகண்ட்ஸா அப்படின்னு சொல்லி எதுவுமே போடல. வெறும் ரிவ்யூங் வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன். நான் வீடியோ போடலாந்தாங்க நினச்சேன். பட் ஆனால் எனக்கு வந்து வேலை வந்துருச்சு, ஆஃபீஸ் வேலை வந்துருச்சு. ஸோ அதுவும் இது என்னால் மேனேஜ் பண்ண முடியல. வீடியோ போனால் தனியாக தான் வீடியோ எடுக்க முடியும், ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் தான் போக முடியும். ஸோ அதனால் ரெண்டுமே நான் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன நல்ல விஷயம்னா, நான் வந்து இனிமேல் வந்து ஃபுல் டைம் யூடியூபராக வந்து நான் வந்து இறங்கலான்னு சொல்ல முடிவு எடுத்திருக்கேன். நிறைய பேரில் கொஞ்சம் பேர் வச்சுக்கோங்களேன். நான் கேட்டதில் வந்து நான் என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல் டைம் யூடியூபர் வந்து எதுக்குப்பா எடுக்கிற அப்படின்னு சொன்னாங்க. இறங்கி பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இருந்த ஒரு வேலையை வந்து நான் ஒரு ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல வந்து நான் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துலையும் எனக்கு கிடச்சிது வேலை. பெரிய MNC கம்பெனிலே வேலை கிடச்சிது எனக்கு. அந்த வேலையை வந்து எனக்கு ஆஃபர் லெட்டரும் கொடுத்தாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆஃபர் லெட்டரும் வந்துருச்சு. அந்த ஆஃபர் லெட்டர் வரல, மெயிலுக்கு வந்துருச்சு. அந்த மெயிலில் வந்து நான் சொன்னேன், அந்த மெயிலுக்கு வந்துருச்சுங்க. மெயிலில் வந்துருச்சு. நான் போய் ஜாயின் பண்ணல. யோசிச்சு பார்த்தேன், திருப்பியும் கம்பெனி வேலைக்கு போகணுமா? நம்மளோட கோல் என்ன? நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாதது, நம்ம பார்க்க முடியாத இடத்த வந்து நம்ம சேனல் மூலியமாக நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து காட்டுறதா என்னோட கோல்னு சொல்லி இந்த சேனல் ஓப்பன் பண்ண முடியுதுன்னு நான் வந்து யோசித்தேன். ஸோ அதனால் வந்து நான் இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேங்க. அதுதான் அந்த ரிசைனேஷன் லெட்ரு. ஸோ இது ரிசைன் பண்ணிட்டேங்க, அவ்வளோதான். இனிமேல் ஃபுல் டைம் யூடியூபராக நான் இருக்க போகிறேன். நிறைய பேர் நல்லதுன்னு நினைக்கலாம், நிறைய பேர் தப்புன்னு நினைக்கலாம். உங்களுக்காக தாங்க நான் பண்ண போகிறேன், அவ்வளோதான். உங்களுக்காக இல்லைன்னா வேறு யாருக்காகங்க? உங்களை நம்பி இறங்கிட்டேன், பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் நான் அப்படியே இந்த வீடியோவில் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். நம்ம சேனலு மோட்டோ விளாகர் சேனல், சரிங்களா? அதனால் நான் வந்து நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். ஒரு நிமிஷம். ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கோங்க. ஹெல்மெட்டு நார்மல் அதான் ஒரு 3000-2500 ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். அதை அப்படியே இப்போ அன்பாக்சிங் வீடியோஸ் போடலாம் தான் பார்த்தேன். பட் ஆனால் வேணாம், எதுக்கு நார்மலாக ஒரே வீடியோவில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், ஹெல்மெட்டு பாக்ஸ் மட்டும்தான் வேகா கம்பெனி, ஆனால் உள்ளே இருக்கிறது ஸ்டூடோஸ் கம்பெனி தான். ஆல்ரெடி இது வாங்கி 2 வாரம் ஆகுது. சரி, ஓகே, வீடியோஸில் காட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போது காட்டுறேன் இந்த வீடியோவில். பார்த்தீங்களா? நானும் பாக்ஸாக தான் அவங்ககிட்ட கேட்டாங்க. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு பேக்கிங்கில் கொடுத்தாங்க அவங்க. தூரமாக இருக்கட்டும். பார்த்தீங்களா? நம்ம ஒரு சேனலில் நம்ம ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டோம். ஸ்டூடர்ஸ் அது ஸ்டூடர்ஸுங்க. அது 1985 என்கிட்ட 2500 வாங்கிட்டாங்க. கேட்டால் வந்து பாக்ஸ் பேக்கிங்கு ப்ளஸ் ஒரு லாக்கர் கொடுத்தாங்க. அது தப்பு சொல்லக்கூடாது, லாக்கர் கொடுத்தாங்க. இது ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ராட்ச் கார்டு ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். சரி, நம்ம வீடியோஸில் புதுசாக காட்டுற மாதிரி இருக்கணுமே. அப்போங்க பாருங்கள், ஆல்ரெடி ஒரு 3-4 ரைடு போயிட்டு வந்துட்டேங்க. ஒரு நார்மல் லோக்கல் ரைடு தாங்க போயிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஹெல்மெட்டை. பார்த்தோன்னே நிறைய ஹெல்மெட்டை செலக்ட் பண்ணேன். எனக்கு வந்து பிடிக்கல. இது நார்மலாக டீசெண்டாக நம்ம பல்சர் வண்டிக்கு நல்லா இருந்தது. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுட்டேன். நிறைய ப்ராப்ளம் வருதுங்க. என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்குன்னா, ஓகேவா? ஒன்று வந்து நம்ம ரிசைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் பண்ண போகிறோம். தென் வந்து இப்போ வந்து ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டோங்க, சரிங்களா? இப்போது நம்மளோட சேனலில் வந்து இனிமேல்
ட்ரிப்பு வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரு நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு ட்ரிப்பு கிளம்புறேன். அதோட ப்ராசஸிங் தாங்க. கோப்ரோ வாங்கணும் இல்லைங்களா, நம்ம ஹெல்மெட் வாங்கிட்டு இப்போ கோப்ரோ செட்டப் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். கோப்ரோ இன்னும் ஒரு 5-10 நாளில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லோக்கல் ட்ரிப்பு, அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரிப்பு ஜூன் 17th or 18th ஒரு சீரீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த சீரீஸ் ஐ திங்க் சக்ஸஸ் ஆகுமா இல்லையா தெரியல. சக்ஸஸ் ஆகுங்க, நான் நம்புகிறேங்க. என்னால் முடியும், என்னால் போட முடியுங்க. வீடியோஸ்லாம் போட முடியும்னா வெயில் இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ வேர்த்து ஊற்றுது பாருங்கள். வீடியோ மேலே மொட்டை மேலே உட்காந்து வீடியோ எடுத்துருக்கேன். ரூம்குள்ளே எடுத்தால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ரிலேஷன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால் வீட்டில் உட்காந்து எடுக்கலை. வேறு என்ன வந்து வீடியோவில் சொல்ல போனால் அவ்வளோதாங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரும். ஸோ எல்லாருக்கும் ஒரு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இனிமேல் வீடியோஸ் வரும். இறக்கதான் பிறந்தோம், அதுவரை அனைவரும் இரக்கத்தோடு இருப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.